பாடலின் உரிமைங்கிறது வந்து ஒரு ரெக்கார்ட் கம்பெனிக்கு கொடுக்குறோன்னு சொன்னால் அந்த எக்ரிமெண்ட்லேயே இருக்கும். அந்த பாடல் ரெக்கார்டிங் கம்பெனிக்கு இளையராஜாவுக்கு எத்தனை பங்குன்னு இருக்கும். பாடல் எழுதுகிற எனக்கு இன்னும் வந்துட்டுருக்கு. பாடல் எழுதுகிற எனக்கு எவ்வளோ வருதுன்னு தெரியும். ப்ளேபேக் சிங்கர்ஸ்க்கு இல்லை, ஏன்னா அவங்கள சேர்க்க முடியாது. ப்ரொடியூசர் 3 பேருக்கு தான் ரைட்ஸ் இருக்குது. 3 பேர் ரைட்ஸும் எழுதப்பட்ட ஒரு எக்ரிமெண்ட்டாக ஒவ்வொரு கேசட் கம்பெனியில் இருக்கும். இது வந்து நாங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எக்ரிமெண்ட் தான் செல்லும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி அங்கே கொடுத்தாங்கன்னா செல்லாது. அந்த கம்பெனி இப்போ நாங்கள் இப்படி அமைப்பில் நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் போட்டு கையெழுத்து போட்டிருக்கோம். இதை வந்து அவங்க வந்து சோனி கம்பெனிக்கோ வேறு கம்பெனிக்கோ விற்றாங்கன்னா இந்த ரூல் அவங்க அதில் எழுதாமல் விட்டுறாங்க. அப்போ பாடலின் உரிமை படைத்தவனுக்கு உண்டா இல்லையா? நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, உங்கள் கதையை வந்து ஒருத்தன் வந்து தெலுங்கில் பண்ணணும்னு நினைக்கிறான். யாருக்கு பணம் கொடுக்கணும்? தயாரிப்பாளர். மியூசிக்கு இதே ட்ராக் வந்து எங்கள்கிட்ட தான் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. தெலுங்கில் மிக்ஸ் பண்ணும்போது எங்களுக்குரிய ரைட்ஸில் தெலுங்கு படத்துக்கு எங்களுக்குரிய ரைட்ஸு எங்கள் ரூல் படி அங்கே போய் சேரும். எங்கள் ரூல் பண்ணி எங்கள் பாடலை உபயோகப்படுத்துவதால் இவ்வளோ % இவங்களுக்கு ரைட்டர்ஸுக்கு இவ்வளவு அப்படிங்கிறது எக்ரிமெண்ட்டோட தான் போகும். இப்படி தான் இருக்குது, இன்னும் இருக்குது. தெளிவாக பல பேர் புரிஞ்சுக்காதனால அதை வியாபார ரீதிக்கு, அதாவது கேசட் போட்டுக்கிறது இந்த மாதிரி வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்த ரைட்ஸை வந்து அவங்க வந்து அப்படி யூஸ் பண்ணுறது தவறு. ஏன்னா வந்து ப்ரொடியூசருக்கும் இப்போ மியூசிக் டைரக்டருக்கும் லிரிக் ரைட்டருக்கும் அது வந்தாகணும். இன்னும் வந்துட்டுருக்கேன் சார். இந்த இப்போ கூட ஒரு பாட்டு நேற்று ஒரு தெரு பார்த்தோம். ஆமாம், இப்போ ஃபுல் சாங் போட்டிருக்காங்க. அது அண்ணனுக்கு வந்துச்சு, எனக்கு வரல. இன்னும் நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க? நம்ம வந்து நமக்கு கடவுள் கொடுத்துட்டே இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ பொட்டு வச்ச தங்க குடம் வருது, ரீமிக்ஸில் அதிகமான பாட்டு அண்ணனுக்கு என் பாட்டு தான் வரும்.